பார்வதி ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் இப்ப வெளிப்படையாவே அமித் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு யார பத்தியும் பயம் கிடையாது, என் மடியில கனம் இல்ல, யார் யார வச்சு கேம் விளையாடுறாங்கன்னு தெரியலன்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி 11 வாரங்களை கடந்திருக்கு. இதுல இப்ப 13 போட்டியாளர்கள் இருக்காங்க. 70 நாட்களை கடந்து பிக் பாஸ் வீட்டுல இது வரைக்கும் சண்டை ஓயல. இன்னும் ஆடியன்ஸ்க்கு யார் விருப்பமான போட்டியாளர் அப்படின்னு தேர்வு செய்ய முடியல. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்ல ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்க எங்களோட ஃபேவரட் போட்டியாளர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் அப்படி யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது பார்வதி கம்ருதீன் அவங்க காதலிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இவங்கள பத்தின மீம்ஸ் வீடியோக்கள் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில பார்வதி அவங்க கொஞ்சம் ரொம்பவே பயத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்காங்க. சொல்ல போனா இப்போ ஒரு மாரத்தான் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதுல வெற்றி பெறவங்களோட அணியில இருந்து ஒரு நபரோட குடும்பம் 24 மணி நேரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால இதுவரைக்கும் அழுது ரொம்ப சோகமா இருந்த சாண்ட்ரா கூட போட்டியில ஆர்வம் காட்டுறாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்க போகுது. ஒவ்வொரு குடும்பமா வீட்டுக்குள்ள வராங்க. குடும்பம் உள்ள வந்தாதான் தெரியும் யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லா விஷயங்களுமே சொல்ல போறாங்க. இப்படி இருக்க பார்வதி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. என் அம்மா வீட்டுக்குள்ள வந்தா கம்ருதீன் அவங்க கூட சேர்ந்து அதாவது அவங்கள காதலிச்ச விஷயம் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு ஒரு பக்கம் பார்வதி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்ருதீன் அவர் கூட காதல் குறித்து என்ன பூகம்பம் வெடிக்க போதோ அப்படின்னு தெரியாம குழப்பத்துல பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கம்ருதீன் பார்வதியை பத்தி அமித் அவர்கிட்ட புலம்புற வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதுல பார்வதி ஃபேமிலியில இருந்து வீட்டுக்குள்ள வர இருக்கிறதுனால பார்வதி ரொம்பவே பயந்துகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவோ இல்ல நான் இருக்கேன், அது எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் அவர் ரொம்பவே பயந்துகிட்டே இருக்கா. சொல்ல போனா என் மடியில எந்த கனமும் இல்ல, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவ அழுதுகிட்டே இருக்கா. யார் யாரை வச்சு கேம் விளையாடுறாங்கன்னு தெரியல. பார்வதி தான் முதலா என்கிட்ட ஃபீலிங்க சொன்னா, காதல் வழியில விளைவிக்க நான் வரல, பார்வதி கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசின வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா பார்வதி என்ன சொன்னாலுமே அவங்க வீட்டுல இருந்து வரவங்களை நினைச்சு பயந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் கம்ருதீன் அவருடைய அந்த வீடியோல இருக்க முக்கியமான விஷயமா இருக்கு. சொல்ல போனா அவரு எந்த ஒரு தப்பும் பண்ணல, பார்வதி தான் என்கிட்ட என் மேல ஃபீலிங் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் அவர் சொல்றாரு. சொல்ல போனா பார்வதி அவங்கள டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோல அவர் சொல்றதா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையாலுமே பார்வதி அவங்க பாட்டுக்கு விளையாண்டு இருந்தாங்கன்னா கம்ருதீன் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு போயிருப்பாரு. ஆனா அவங்க பண்ணதான் இப்ப அவரோட பேரும் சேர்ந்து கெடுது அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்த வாரம் முழுக்க பரபரப்பா இருக்க போது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.